கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்திய நாடெங்கும் முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிற வக்ஃப் திருத்த சட்ட மசோதா பல்வேறு நாடுகளிலேயும் இதை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய முஸ்லீம்கள் பல்வேறு வகைகளில் தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டி வருகிறார்கள். இன்னும் சில நாட்களில் பல்வேறு இடங்களில் பெரும் பெரும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள்? அப்படி வக்ஃப் திருத்த சட்ட மசோதா என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துகிறது என்ற தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு நபிமொழியை உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு நான் விஷயத்திற்குள்ளே வருகிறேன். பதஅல் இஸ்லாமு கரீபன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த தீன், இது மிகுந்த நெருக்கடிக்குள்ளாக ஒரு ஏழை மார்க்கமாக, ஒரு எளிய மார்க்கமாக, மக்களால் கண்டுகொள்ளப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத, சுருங்க சொன்னால் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இந்த மார்க்கம் வளர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பல்வேறு நெருக்கடிக்குள்ளாக இந்த மார்க்கம் வளர்ந்திருக்கிறது, வந்திருக்கிறது. சயஊது கமா பதஅ. பெருமானார் சொன்னார்கள், மிக விரைவில் மீண்டும் இந்த மார்க்கம் அந்த எதிர்ப்பலைகளுக்குள் மீண்டும் செல்லும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகத்தினுடைய வார்த்தை சத்தியமானது, உண்மையானது. எதை பேசினாலும் துல்லியமாக பேசுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் எப்படி வளரும், எப்படி விரிவடையும், மீண்டும் இந்த மார்க்கத்தினுடைய கடைசி தரம் எங்கு போய் முடியும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக குறிப்பிட்டார்கள். இந்த மார்க்கத்தினுடைய கடைசி கட்டத்திற்கு மீண்டும் நாம் வந்திருக்கிறோமா என்று அச்சப்படுகிற அளவிற்கு இந்த மார்க்கத்தையும் இதை தாங்கி வாழுகிற மக்களையும் தனிமைப்படுத்துகிற, இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகிற, இன்னமும் வேறு வார்த்தைகளில் சொல்லுவதானால் பள்ளிவாசல்களே இல்லாத இந்தியா என்கிற ஒரு கனவு திட்டத்தை நோக்கி இந்தியாவினுடைய அரசாங்கம், ஆளுகிற அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அஜெண்டா அது. மசூதிகள் இல்லாத, கிறிஸ்தவ ஆலயங்கள் இல்லாத இந்தியா என்கிற கனவு திட்டம், அவர்களுடைய திட்டத்தை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா. இந்த மசோதா, இதை நாம் ஏன் எதிர்க்கிறோம்? முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் இவ்வளவு எதிர்ப்புகளை காட்டுவதற்கான காரணம் என்ன? சில நாட்களுக்கு முன்னால் கேரளாவில் பெரும் தடியடியில் போய் முடிந்திருக்கிறது இந்த மசோதாவை எதிர்த்த எதிர்ப்பு கூட்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது வக்ஃப் திருத்த சட்ட மசோதா அல்ல, உண்மையில் சொல்ல போனால் வக்ஃப் திருட்டு சட்ட மசோதா. ஒரு சட்டத்தில் ஏதேனும் மாற்றங்கள் வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை திருத்துவார்கள், இரண்டை திருத்துவார்கள். மீறி போனால் ஒரு 5ஐ திருத்தலாம், 10ஐ திருத்தலாம். ஆனால் 115 விதமான மாற்றங்களை கொண்டு வந்து நாங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு நன்மைகளை செய்கிறோம், ஏழை தரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறோம் என்று பொய் சொல்லிக் கொண்டு வக்ஃபினுடைய இதுவரைக்கும் மிகச்சரியாக இருந்த வக்ஃபினுடைய சட்டங்களை, பல மாறுதல்களை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை சட்டப்பூர்வமாக ஆக்கிரமித்துக் கொள்வதற்கும், திருடிக் கொள்வதற்கும், கபலீகரம் செய்வதற்கும் இந்த நாடு, இந்த அரசாங்கம் தலைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதை நிச்சயம் நாம் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். இந்த வக்ஃபினுடைய இந்த எதிர்ப்பு வெறுமனே வக்ஃபோடு முடிந்து விடுவதல்ல. நாம் நினைக்கிறோம் வக்ஃப் என்பது அது ஒரு வாரியம், வக்ஃப் போர்டு என்பது ஒரு வாரியம். அதனுடைய சட்டங்களில் ஏதோ சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
அது முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பதை போன்றிருக்கிறது, எனவே நாம் எதிர்க்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வக்ஃபினுடைய இந்த திருத்த சட்ட மசோதாவின் வழியாக ஷரீஅத்தினுடைய, குர்ஆனுடைய, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கட்டமைத்த மார்க்க சட்டங்களை புறவாசல் வழியாக மாற்றுவதற்குண்டான முயற்சி. 115 விதமான திருத்தங்கள். அதுக்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? 2013 10,000 சொச்சம் வரை நிலுவையில் இருந்த வழக்குகள் இன்னைக்கு 2025 21,000 சில்லறை வழக்குகள் நிலுவையில் வந்திருக்கிறது என்று சொன்னால் குற்றங்கள் கூடியிருக்கிறது. எனவே வக்ஃப் வாரியத்தை மாற்றி அமைக்க வேண்டும், அதனுடைய சட்டங்களை திருத்த வேண்டும் என்றெல்லாம் ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுத கதையாக பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் நேராக விஷயத்திற்குள்ளே வருகிறேன். இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவினுடைய 115 விதிமாற்றங்களையும் நாம் சொல்ல முடியாது என்றாலும் குர்ஆனோடு சம்பந்தப்படுகிற எந்த காலத்திலேயும் எந்த கொம்பன் வந்தாலும் மாற்ற முடியாது என்கிற ஷரீஅத்தினுடைய சட்டங்களை வக்ஃப் என்கிற பெயரில் புறவாசல் வழியாக மத்திய அரசு மாற்றி அமைத்திருக்கிறது என்று சொன்னால் இதை எதிர்த்து களமாடுவது ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் முஃமின் மீதும் இது கடமை. அப்படி என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள்? ஒரு சில மாற்றங்களை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். முதலாவது விஷயம், வக்ஃப் என்பது வாக்கிஃப் என்ன நோக்கத்திற்காக வேண்டி அந்த வக்ஃபினுடைய சொத்தை அர்ப்பணிக்கிறாரோ அதற்காகத்தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும். ஒருவர் ஒரு இடத்தை பள்ளிவாசலுக்காக வேண்டி இதை நான் வக்ஃப் செய்கிறேன், இங்க பள்ளிவாசல் மட்டும் கட்டணும் என்று சொல்லி அவர் ஒரு இடத்தை தானமாக தந்தார் என்று சொன்னால் சொல்லுவார்கள், ஷரியத்தினுடைய சட்டத்தில் வக்ஃப் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு சமமானது என்று சொல்லுவார்கள். இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டிக்கோங்க, அதுக்காக நான் வக்ஃப் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருவர் சொல்லிவிட்டால் அங்கே பள்ளிவாசலை தவிர்த்து வேறு எந்த காரியங்களையும் மேற்கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு மதரசா கட்ட முடியாது, ஏழைகளுடைய நலனுக்காக வேண்டி வீடுகள் கட்ட முடியாது. வக்ஃப் செய்கிற போது என்ன நோக்கமோ அந்த நோக்கம் மட்டும்தான் அங்கே அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது ஷரீஅத்தினுடைய சட்டம். அது இந்த இடத்தில் மதரசா கட்டுவதற்காக நான் வக்ஃப் செய்கிறேன் என்று ஒருவர் வக்ஃப் செய்தால் மதரசாவை தவிர்த்து அங்கு வேறு எதையும் கட்ட முடியாது. சாலையிலே பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் அவர்களுடைய நலனுக்காக வேண்டி ஒரு இடம் வக்ஃப் செய்யப்பட்டு அதனுடைய வருமானத்தை நான் வக்ஃப் செய்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் பிச்சைக்காரர்கள் அல்லாதவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க முடியாது. சுருங்க சொன்னால் வக்ஃப் செய்யக்கூடியவர்கள் வக்ஃப் செய்கிற போது என்ன நோக்கத்திற்காக வக்ஃப் செய்கிறார்களோ அதை தவிர்த்து வேறு எதற்கும் அதை பயன்படுத்த முடியாது என்பதுதான் ஷரீஅத்தினுடைய சட்டம். வக்ஃபினுடைய சட்டம் 1995 அதுவரைக்கும் இந்த சட்டம் தான் இருந்தது. இன்றைக்கும் அந்த சட்டம் தான் இருந்தது. ஆனால் இந்த திருத்த மசோதாவில் வக்ஃப் செய்யப்பட்ட நிலங்கள் நோக்கங்களுக்கு மாற்றமாக எந்த வழிகளில் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மாற்றியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமாக பார்க்கும்போது வக்ஃபினுடைய சட்டம் மாற்றப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும் இது இங்கே ஷரீஅத்தினுடைய சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஷரீஅத்தினுடைய சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் நாளைக்கு இந்த வக்ஃபினுடைய இடத்தில் இதை கட்டுங்கள் என்று சொன்னால் கட்ட வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அவன் எதை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். நாளைக்கு வக்ஃபினுடைய இடத்திலே ஒரு பேங்க் கட்ட சொன்னா கட்ட வேண்டிய சூழலுக்கு இந்த சமூகம் தள்ளப்படும். இப்படி ஒரு சட்டத்தை இங்கே மாற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வக்ஃபுக்காக வேண்டி முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவர்களோ யார் வேண்டுமானாலும் வக்ஃப் செய்யலாம். அவ்வாறு வக்ஃப் செய்தாலும் அது அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு சமமானது என்கிற ஷரீஅத்தினுடைய சட்டம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் அல்லாத ஒருவர் முஸ்லிம்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்ய முடியாது என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வெளிப்படையாக நாம் பேசுகிறோம். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வக்ஃப் செய்தவர்களில் ஏராளமான நபர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். இந்தியாவை ஆண்டு எத்தனையோ மாற்று மத மன்னர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கோடிக்கணக்கான சொத்துக்களை வக்ஃப் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ முஸ்லிம் மன்னர்கள் மாற்று மதத்தினுடைய ஆலயங்களுக்காக வேண்டி நிலங்களை வாரி வழங்கி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருந்த அதை அனுமதித்த நம்மளுடைய வக்ஃபினுடைய சட்டத்தை மாற்றி முஸ்லிம் அல்லாதவர்கள் இனி முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்ய முடியாது என்று இந்த சட்டம் பேசுகிறது. அப்படி ஒருவர் முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்ய வேண்டியது இருந்தது என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக மாறி 5 வருடங்கள் இஸ்லாமிய மார்க்க நெறி பிரகாரம் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இந்த சட்ட விதி சொல்கிறது. புதிய சட்ட விதி. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்கள்.
இப்ப நான் ஒரு இடத்தை இந்த இடத்துல பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சா முதல்ல கவர்மெண்ட்ல போய் நான் 5 வருஷமா முஸ்லீமா இருக்கிறேன்னு நான் நிரூபிக்கிறேன். இப்படி நிரூபித்ததற்கு பிறகுதான் நான் அந்த சொத்தை பள்ளிவாசலுக்கோ அல்லது நான் நினைக்கக்கூடிய இடங்களுக்கோ வக்ஃப் செய்ய முடியும் என்று இந்த வக்ஃப் திருத்த மசோதா நமக்கு புதிய விதியை நமக்கு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வக்ஃப் நமக்கானது, இஸ்லாமிய சமூகத்திற்கானது. விரும்பியவர்கள் யார் வேண்டுமானாலும் வக்ஃப் செய்யலாம் என்று இருக்கிற போது முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃப் செய்ய முடியாது. முஸ்லீமா இருந்தாலும் 5 வருஷம் முஸ்லீமா இருந்தேன்னு சொல்லி நிரூபிக்கணும் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான அநியாயம் என்பதை நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல கடந்த காலங்களில் வக்ஃபினுடைய சொத்துக்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது என்று அன்றைக்கு சிறுபான்மைத்துறை நல அமைச்சராக இருந்த ஒருவர், பெயர் சொல்ல விரும்பவில்லை, பாராளுமன்றத்திலே தெளிவாக பேசினார். இந்தியா முழுக்க வக்ஃபினுடைய சொத்துக்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கிறது, கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது, அனைத்து டேட்டாக்களும் கையில் இருக்கிறது என்று பேசிய அதே ஆளுகிற அரசாங்கம் இன்றைக்கு வக்ஃபினுடைய திருத்த மசோதாவை பற்றி அதற்கு ஆதரவாக பேசுகிற போது, அதை அமல்படுத்த வேண்டும் என்று பேசுகிற போது வக்ஃப் சம்பந்தமான சொத்துக்களுடைய எந்த பட்டியலும் சரியாக இல்லை, எதுவும் கணினிமயமாக்கப்படவில்லை. எனவே புதிய திருத்த மசோதாவில் என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள்? ஒரு இடம் வக்ஃபினுடைய நிலம் என்று சொன்னால் அந்த இடத்தை வக்ஃபினுடைய இடம்தான் என்று 6 மாதத்திற்குள் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு நிலம் வக்ஃபினுடைய நிலம் என்று சொன்னால் 6 மாசத்துக்குள்ள அரசாங்கத்தினுடைய இணையதளத்தில் அது வக்ஃபினுடைய நிலம்தான் என்பதற்கான சரியான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதிய விதி சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியா முழுக்க இருக்கிற ஏராளமான வக்ஃப் சொத்துக்கள் 200-300 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் உமையாக்களுடைய காலகட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த வக்ஃபினுடைய வாரியம். வக்ஃப் வாரியம் என்பது சுமார் 1200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே அமைக்கப்பட்டது. முஸ்லிம்களுடைய சொத்துக்களை முஸ்லிம்கள் தான் நிர்வகிப்பார்கள், அவர்கள் இதை பார்த்துக் கொள்வார்கள் என்று அந்த விதி ஆரம்பித்தது. அந்த வக்ஃபினுடைய அந்த நிலத்திற்கு இன்னைக்கெல்லாம் ஆதாரங்கள் கேட்டோம், நிலத்திற்கான பட்டா அது இதெல்லாம் கேட்டோம் என்று சொன்னா எதுக்குமே இல்லை சரியான ப்ரூஃப். இப்ப இந்த புதிய விதியின் பிரகாரம் ஏராளமான வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் விரும்புகிறது. ஒன்றுமில்லை, இத்தனை நாட்கள் போராடி ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள், இனி சட்டப்பூர்வமாக ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். கோர்ட்டுக்கு போவோம், இது என்னுடைய சொத்து, வக்ஃப் சொத்து இல்லைன்னு சொல்லி வாதாடுவோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை பற்றி நமக்கு தெரியுமே, அவர்கள் யாருக்கு சாதகமாக சொல்லுவார்கள் என்று தெரியுமே. சரியான ஆதாரம் இல்லை, அதனால இவருக்கு சொந்தம். எப்பேற்பட்ட நாட்டில் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். ஆனால் பெரும்பான்மை சமூகத்தினுடைய மத நம்பிக்கை என்கிற ஒன்றுக்குமாகாத ஒரு ஆதாரத்தை வைத்துக் கொண்டு, ஒரு சொற்றொடரை வைத்துக் கொண்டு, ஒரு பெரும் கொண்ட நிலத்தை, ஒரு மஸ்ஜிதை இன்னொரு மதத்திற்கு தாரை வார்த்த நீதிமன்றங்கள் தான் இன்றைக்கு அங்கே இருக்கிறார்கள். இணைந்திருக்கூடியவர்களே, அப்படிப்பட்ட சூழலுக்கு இந்த வக்ஃபினுடைய புதிய விதிகள் நம்மை கொண்டு போகிறது. 6 மாதத்திற்குள் ஆவணப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று புதிய விதி சொல்லுது. அது மட்டுமல்ல, வக்ஃபினுடைய சொத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இதுவரைக்கும் வக்ஃப் வாரியம் அதற்காக வேண்டி வாதாடி கொண்டிருந்தது. ஒரு நிலத்தினுடைய பிரச்சனையில 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு சொன்னா அது வக்ஃப் வாரியத்தினுடைய கவுன்சிலில் தான் இதுவரைக்கும் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இனிமேல் வக்ஃப் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் நீதிமன்றங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த புதிய விதி சொல்லுகிறது. எல்லாத்தையும் நீதிமன்றங்களுக்கு கொண்டு போய் அங்கே தனக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை வைத்து ஒரு தீர்ப்பை சொல்லி அனைத்தையும் திருடிக் கொள்வதுதான் இதனுடைய முதன்மையான நோக்கம். அது மட்டுமல்ல, வக்ஃபினுடைய நிலம் சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் மாவட்ட ஆட்சியர் அதை முடிவு செய்யலாம், தீர்மானிக்கலாம். வக்ஃப் வாரியத்துக்கு இனிமே அதிகாரம் கிடையாது, அவங்க வாதாட முடியாது. ஏன்னா வக்ஃப் வாரியத்திற்கு வானளாவிய அதிகாரம் இதுவரை கொடுக்கப்பட்டிருந்தது. சர்வசாதாரணமாக யாரும் ஜெயித்து விட முடியாதபடி இருந்த அந்த அதிகாரங்களை எல்லாம் பிடுங்கி மாவட்ட ஆட்சியரிடத்திலே கொடுத்து இது வக்ஃபினுடைய நிலமா இல்லையா என்பதை ஆட்சியர் முடிவு செய்வார் என்று புதிய விதி சொல்லுகிறது. அவர் என்ன செய்வார்? ஆதாரங்களை கொண்டு வாங்க. வக்ஃபினுடைய ஏராளமான சொத்துக்களுக்கு அவைகளெல்லாம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வக்ஃப் செய்யப்பட்டவை, தானமாக கொடுக்கப்பட்டவை. அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் இந்த சொத்துக்கள் யாரிடத்தில் கைமாறும் என்பதை இந்த புதிய விதி நமக்கு மிக தெளிவாக காட்சிப்படுத்துகிறது. இது மட்டுமல்ல, இன்னமும் சில திருத்தங்கள், மிக மோசமான திருத்தங்கள் வக்ஃபினுடைய வாரியத்தில் உயர் அதிகாரிகளாக முஸ்லிம் அல்லாத மாற்று மதத்தவர்களை நியமிக்க வேண்டும் என்று புதிய விதி சொல்லுகிறது.
கண்ணியத்திற்குரியவர்களை நாம் எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை இது போன்ற இந்த விதிகள் மூலம் நாம் புரிந்து கொள்ளும். எவ்வளவு தூரம் அப்பட்டமாக நாம் ஒதுக்கப்படுகிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். நீங்கள் எல்லாம் பார்த்திருக்க முடியும். சமீபத்திலே சிவகங்கையிலே ஒரு கோயிலுடைய அறங்காவலர்களில் ஒருவர் முஸ்லீமாக வந்துவிட்டார் என்று பெரிய சர்ச்சை எழுந்தது, பெரிய சர்ச்சை வெடித்தது. பிறகு உண்மையை கண்டறியக்கூடிய சில குழுக்கள் அப்படி உண்மையிலேயே முஸ்லிம்கள் கோயில் சம்பந்தமான நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று ஆய்வு செய்கிற போது அப்படி யாரும் இல்லை. அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர் தான், பெயர் முஸ்லீமாக வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். ஏன் பெயர் முஸ்லீமாக வச்சிருக்கிறாரு? அவர் பிறக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தாயார் இக்கட்டான சூழலில் அவரை பெற்றெடுத்தார். அந்த பிரசவத்தை பார்த்த மருத்துவர் ஒரு முஸ்லீம் என்கிற காரணத்தினால் அந்த ஒரு சென்டிமெண்ட்ல அவருக்கு அந்த பெயரை, மருத்துவருடைய பெயரை தூக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் அந்த முஸ்லீம்களுடைய பெயரில் அவர் மாற்று மதத்தவராக வாழ்ந்து வருகிறார். அவரை கோயில் நிர்வாகம் நிர்வகித்திருக்கிறது, நியமித்திருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் தமிழகம் முழுக்க ஒரு பெரிய விஷ பிரச்சாரம் நடைபெற்றது. கண்ணியத்திற்குரியவர்களை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், மாற்று மதத்தவர்களுடைய எந்த அறநிலைத்துறையிலேயும் ஒரு திருப்பதி தேவஸ்தானத்திலேயும் அவர்களுடைய மத நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்களை தவிர்த்து வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார். அதுதான் சட்டமும் கூட. அதே அரசியலமைப்பு இந்த முஸ்லிம் சமூகத்திற்கும் அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் 26 எல்லா பிரிவுகளும் மத சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது. ஒரு மதத்தை சார்ந்தவர் தன்னுடைய மதம் சார்ந்த நிறுவனங்களை, அமைப்புகளை சுதந்திரமாக நிர்வகிக்க முடியும் என்று சொல்லுகிறது. அவர் நிர்வகிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை, ஸ்தாபனங்களை முஸ்லிம் அல்லாத வேறு யாரும் அதை நிர்வகிக்க கூடாது என்று பேசுகிறது. இவ்வளவு தெளிவாக அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் போது கூட நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை கண்டிப்பாக நியமிப்போம் என்று புதிய விதி சொல்லுகிறது என்று சொன்னால், இதனால் தான் இந்த வக்ஃபை நாம் எதிர்க்கிறோம். அவங்க எப்படிப்பட்ட ஆளை உள்ள கொண்டு வருவாங்க? அவர்கள் என்ன நோக்கத்தையோடு செயல்படுவார்கள்? அவர்கள் வக்ஃபினுடைய சொத்தை எப்படியெல்லாம் தாரை வார்ப்பார்கள் என்பதற்கெல்லாம் நமக்கு பெரிய ஆதாரங்கள் தேவையில்லை. நாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிற அந்த சமூகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். வக்ஃபினுடைய ஒவ்வொரு விதிகளும் இதே போலத்தான் பேசுகிறது. கணியத்திற்குரியவர்கள், இது போல சுமார் 115 விதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது வெறுமனே வக்ஃப் என்று நாம் போய்விட முடியாது. 2 பேர் மாற்று மதத்தவர்கள் உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வக்ஃபினுடைய சொத்துக்களை, வக்ஃப் சார்ந்த நிலங்களை, கட்டிடங்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக அவர்கள் வந்து விடுவார்கள். ஷரியத் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? மா கான லில் முஷ்ரிகீன அன் யஅமுரு மசாஜிதல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். முஸ்லிம் அல்லாத மாற்று மதத்தவரை சார்ந்த எவரும் ஒரு பள்ளிவாசலையோ அதை சார்ந்த விஷயங்களையோ வக்ஃபினுடைய நிலங்களையோ இஸ்லாம் சார்ந்த எதையும் அவர்கள் நிர்வகிக்க முடியாது என்பது ஷரியத் சொல்லக்கூடிய சட்டம். வக்ஃபின் வழியாக, புறவாசலின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனுடைய ஆயத்து பிடுங்கப்பட்டு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான அந்நியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே. இதனால் தான் முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் இதை கடுமையாக எதிர்க்கிறது. முஸ்லிம் சமூகம் கொந்தளித்து போயிருக்கிறது. ஏழைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறோம். வக்ஃபினுடைய நிலங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அப்படியே கிடக்கிறது, ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வக்ஃபினுடைய வாரியத்தை நாங்கள் திருத்தி அமைக்கிறோம், மாற்றி அமைக்கிறோம் என்று பொய் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்திய கதை போல் வக்ஃபினுடைய ஒட்டுமொத்த சட்டத்தையும் மாற்றுவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். திருத்தப்பட்ட இந்த விதிகளில் ஒரு விதி என்ன தெரியுமா? வக்ஃபினுடைய சொத்தை யாராவது ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டால், அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால், இதுவரைக்கும் இருந்த சட்டம் என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா, ஜாமீனில் வெளிவர முடியாத தண்டனை அவருக்கு வழங்கப்படும். ஜாமீன்ல அவர் வெளியே வர முடியாது, உள்ள இருக்கணும்னு இதுவரைக்கும் உண்டான சட்டம் சொல்லுகிறது. திருத்தி அமைக்கப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது? இல்ல, அவர் ஜாமீன்ல வந்துக்கலாம். அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை கடும் தண்டனையாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே இருந்த விதி சொல்லுகிறது. இல்ல, கடுமையாக தண்டனையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, சாதாரண தண்டனை இருந்தால் போதும் என்று புதிய விதி சொல்லுகிறது. எப்படி மோசடி செய்கிறார்கள் பாருங்கள். வக்ஃபினுடைய சொத்து ஆக்கிரமிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதற்காக உண்மையிலேயே கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், சட்டம் இன்னமும் கடுமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சட்டங்களை தளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். வக்ஃபினுடைய சொத்து இதுவரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை போல் அதனுடைய தரம் இருந்தது. அரசாங்கத்தினுடைய சொத்தை வாடகைக்கு எடுத்துக்கலாம், ஆனால் நாம உரிமை கோர முடியாது. வக்ஃபினுடைய சட்டமும் அதுதான். வக்ஃபினுடைய சொத்துக்களை வருமானத்திற்காக வேண்டி வாடகைக்கு விடலாம், ஆனால் அது எனக்கு சொந்தமானது என்று யாரும் உரிமை கோர முடியாது. இப்ப புதிய விதி சொல்லுது, 12 ஆண்டுகள் ஒரு வக்ஃபினுடைய இடத்தில் இருந்தால் அவர் அதை தன்னிலம் என்று உரிமை கொண்டாடுவதற்கான அனுமதி அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்குரியவர்கள், இப்படி ஒவ்வொரு செய்திகளையும் நாம் பேசிக்கொண்டே போக முடியும்.
வக்ஃபினுடைய ஏராளமான சட்டங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்கள். வக்ஃபுங்கிறது கண்ணியத்திற்குரியவர்களை சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த அளவுக்கு ஷரீஅத் வக்ஃபினுடைய விஷயத்தில் கடுமையா இருக்குதுன்னு சொன்னா, ஒருவர் தன் நிலத்தை வக்ஃபுக்காக வேண்டி கொடுத்து விட்டால் அந்த வக்ஃபினுடைய நிலத்தை அடக்கக்கூடிய உரிமையை கூட சொந்தக்காரனுக்கு உரிமைக்காரனுக்கு மார்க்கம் கொடுக்கல. நான் ஒரு இடத்தை பள்ளிக்காக கொடுக்கிறேன், வக்ஃபு செய்றேன்னு சொல்லிட்டா பள்ளிவாசலுடைய நிர்வாகம் உடனடியாக சில நபர்களை நியமித்து அதை அளந்து அந்த நிலத்தை பள்ளியிடத்திலே ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமே ஒழிய அந்த வக்ஃபு செய்த நானே போய் நிலத்தை அளப்பதற்கான உரிமை கூட எனக்கு கிடையாது. ஏன்னா அளக்கும் போது சில மனமாற்றங்கள் ஏற்பட்டு ஏதாவது 1-2 அடி சில ஸ்கொயர் ஃபீட் என்ன செஞ்சிடலாம், குறைச்சு கொடுத்துடலாங்கிறதுனால ஷரீஅத் வக்ஃபினுடைய விஷயத்தில் அவ்வளவு கடுமையை காட்டுகிறது. வக்ஃபு செஞ்சுட்டா உடனடியாக வெளியே வந்து விட வேண்டும், யாரும் அங்கே உரிமை கொண்டாட முடியாது. வக்ஃபினுடைய எந்த சொத்தையும் அது பள்ளிவாசலுடைய இத்து போன பாயாக இருந்தா கூட தூக்கி ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்க முடியாது. இவ்வளவு கடுமையான விதிகள் வக்ஃபிலே இருக்கிற போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்ஃபினுடைய அந்த சட்டங்களை கட்டமைத்ததில் பெரும் பங்கு வகித்தவர்கள். வக்ஃபினுடைய சொத்தை விற்க முடியாது, யாருக்கும் அன்பளிப்பா தூக்கி கொடுக்க முடியாது. இப்படியெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட வக்ஃபினுடைய ஷரீஅத் சட்டங்கள் இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்படுவதற்கு, திருடப்படுவதற்கு, சட்டப்பூர்வமாக அதை எடுத்துக்கொள்வதற்கான எல்லா வழிகளையும் இந்த புதிய திருத்த மசோதா வழங்குகிறது என்கிற காரணத்தினால் தான் இதை மிக கடுமையாக எதிர்க்கிறோம். இது வெறுமனே நம்மளுடைய உரிமைகளின் மீது மட்டுமல்ல, அரசியலமைப்பு நமக்கு வழங்கிய உரிமைகள் மீது மட்டுமல்ல, ஷரீஅத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர். இப்ப இந்த போரை, இந்த தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய, இந்த தாக்குதலை எதிர்த்து போராட வேண்டிய கடமை ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஃமினுக்கும் முஸ்லிமுக்கும் உண்டு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பலமுறை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம். மல்லம் யஹ்தம் பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்னா. எவன் முஸ்லிம்கள் சார்ந்த பிரச்சனைகளில் கண்டும் காணாததமாக எனக்கென்ன என்று எவர் இருக்கிறாரோ ஃபலைஸ மின்னா, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இது விஷயமாக நாம் கவலைப்பட வேண்டும், கோபப்பட வேண்டும், நமக்கு அந்த வெறுப்பு ஏற்பட வேண்டும், நம்முடைய உரிமைக்காக வேண்டி நாம் போராட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய காலத்து போர்களாக ஜிஹாதுகளாக இல்லாவிட்டாலும் அதனுடைய ஒரு அங்கம். நம்முடைய உரிமைக்காக வேண்டி அறப்போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் அந்த கூலியை வழங்குகிறார். கண்ணியத்திற்குரியவர்கள், அதனால தான் தமிழகமெங்கும் இந்தியா முழுக்க பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டார், ஒருத்தன் எனக்கு சொந்தமானதை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான், நான் என்ன செய்ய வேண்டும் நாயகமே என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் கூட நீ சண்டை போடு, விடுங்க அவன்டே. யார் சொல்லலாம், சண்டை போடுகிற போது அவன் என்னை கொன்று விட்டால் நான் என்ன செய்வது, உனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். ஒருவேளை நான் அவனை கொன்னுட்டால் அவனுக்கு நரகம் கிடைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், உரிமைகள் பறிக்கப்படுகிற போது அதை போராடி பெற வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. ஒரு தனி மனிதனுடைய உரிமைக்கே பெருமானார் இவ்வளவு தூரம் கண்டிப்போடு போராட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இஅலாஉ கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை போராட வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம், ஷரியத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இது சம்பந்தமாய் நமக்கு வரக்கூடிய எல்லா ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களிலேயும் கலந்து கொள்வது ஒரு முஃமினுடைய தார்மீக கடமை. புரிவது போல் சொல்லுவதானால் ஃபர்து, கட்டாயம். யாரும் அப்படி அமைதியாக இருந்துவிட முடியாது. தபூக்கினுடைய போர் நடைபெறவில்லை, ஆனால் அந்த போர்க்களத்திற்கு செல்லாத 3 சஹாபாக்கள் வரலாறு நமக்கு தெரியும். 3 சஹாபாக்களிடத்திலே பெருமானார் 50 நாட்கள் பேசவில்லை. அல்லாஹ் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டான். நீங்கள் சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் மிக கடுமையான முறையிலே கோபப்பட்ட வரலாறுகள் நமக்கெல்லாம் தெரியும். எனவே இது போன்ற ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் இந்த நேரத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டிய காரியங்கள். அதற்காக வேண்டிய நிறைய அறிவிப்புகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வர இருக்கிறது. தமிழகம் எங்கும் இன்றைக்கு நம்முடைய ஜும்ஆவிற்கு பிறகு கூட ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் ஆர்ப்பாட்டத்திற்கான ஒரு 10 நிமிடங்கள் இந்த ஷரியத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலை, இந்த உரிமை மீறுதலை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். அதே போல 13ஆம் தேதி வரக்கூடிய 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் எங்கும் உலமா சபையின் சார்பாக போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் கலந்து கொள்ள வேண்டும். இது இல்லாமல் ஒவ்வொரு அமைப்புகளின் சார்பாக, தனித்தனி இயக்கங்களின் சார்பாக எங்கெங்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தப்படுகிறதோ வாய்ப்புள்ளவர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அதில் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்ப்புகளை, ஏன்னா நாளைக்கு அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இந்த ஷரீஅத் அது பிடுங்கப்பட்டு கொண்டிருந்த போது,
ஷரியத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வெட்டி எரியப்பட்டு கொண்டிருந்த போது இந்த ஷரியத்திற்காக நீ செய்த உழைப்பு என்ன, அதற்காக நீ செய்த போராட்டம் என்ன என்று நம் ஒவ்வொருவரிடத்திலேயும் ரப்பரிடத்திலே கேள்வி கேட்பான். அந்த கேள்வியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த நேரத்தில் நமக்கு வழிகாட்டப்படுகிற இந்த அறப்போராட்டங்களில் நிச்சயமாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய எல்லா போராட்டங்களுக்கும் வெற்றியை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.